இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. இப்போ அது கூடவே 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமே சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்திட்டு அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும்.